அவர் மனதளவுல ஒரு ராஜாவா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு. லட்சக்கணக்கான தம்பிகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு தம்பியா நான் வந்து ஓரமா இருப்பேன். சீனு ராமசாமி என்ன சொன்ன மாதிரி அணில் குஞ்சா இருக்க மாட்டேன், புலிக்குட்டியா இருப்பாங்க. சென்னை சமர்தாயவே ஒரு தமிழனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வலுவான குரலை திரு சீமான் அவர்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அது ரொம்ப தேவைப்படுகிற குரல், ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய குரல். எல்லோரும் வாழலாம், எல்லோரும் வாழலாம். தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடிகள், வட மாநிலத்தை சேர்ந்த எல்லாருமே வாழலாம். ஆனால் ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒரு சிந்தனை, மாற்றக்கூடாத ஒரு சிந்தனை. அதை தொடர்ந்து அண்ணன் விதைச்சிட்டே வராரு. அண்ணனுக்கு நிறைய லட்சங்கள் தேவைப்படுது. அண்ணன் நிறைய லட்சியங்கள் இருக்கு. லட்சியங்களை தாண்டி நிறைய லட்சங்கள் தேவைப்படுது. ஒவ்வொரு கேண்டிடேட் வந்து 20 கோடி 25 கோடி செலவழிக்கிற இடத்துல இருக்காங்க. அண்ணன் மொத்தமாவே அவ்வளவு கோடி செலவழிப்பாரான்னு தெரியல. 234 சேர்த்து செலவழிப்பாரான்னு தெரியல. கட்டுத்தொகை கட்டிட்டு அவ்வளவுதான் சொல்லி கிளம்பி போயிடுவாரு. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா செங்கோல் கொடுக்கறது தான் ட்ரெண்டா இருந்தது. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து மதுரை மாநாட்டில் வந்து செங்கோல் கொடுக்குற அந்த போட்டோ ரொம்ப, அது மாதிரி செங்கோல் கொடுக்கிறது. அது வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதிக்கு வேல் தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை வந்து உருவாக்குனது அண்ணன். முருகனை அவர் மையப்படுத்தி கொண்டு வந்த ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு முருகனை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா கொண்டு வந்தார் அண்ணன். சிங்கப்பூர், மலேசியால தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறை உண்டு. தமிழ்நாட்டில் தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறைங்கிறதே சாத்தியமாச்சு. அதை வந்து வித்திட்டவர் வந்து அண்ணன் சீமான் அப்படின்னு பார்க்கிறோம். வீட்டில் அவர் நடந்துக்கிற விஷயம், நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய பறவைகள்கிட்ட பேசுவார். என்னடா போயிட்டு வரேன்டா அண்ணன், அலுவலகத்துக்கு போறேன் அப்படிம்பார். இதெல்லாம் கற்பனை பண்ண முடியுமா? வெளியில பயங்கரமா சுட்டெரிக்கும் வெயில், ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மேடை